நம்ம வந்து சாமந்திக்கையில நடலாம். அதே சமயத்தில் நம்ம வந்து பதியம் பண்ண செடி கூட எப்படி வளருதுன்ட்டு கூட அதை பற்றி நான் சொல்ல போகிறேன். பாருங்கள், இந்த பாட்டில் தான் நம்ம வைக்க போகிறோம். இது வந்து சாயிலோட மணல் கலந்த மண். எருவெல்லாம் அதிகமாக சேர்க்கல, வெறும் மண் ஏற்கனவே பழைய மண் இருந்தது, அதுதான் அது. இப்போ நம்ம வைக்கும்போது ரொம்ப எரு கலந்து வைக்கணும் இல்லை, ஏதாவது பெரிய செடிங்கள் கூட நீங்கள் இது போல் வச்சுக்கலாம். ஏன்னா அதில் எருமண் கலந்துருக்கும். எருமண் கலந்து வச்சா நல்லது தான். ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பெரிய பாட்டில் வந்து ஃபெர்டிலைசர்லாம் இருக்கும், சீக்கிரமாக வேர் பிடிக்கும்னு சொல்லிட்டு. சப்போஸ் இதை போல் எதுவுமே கலக்காமல் நம்ம வச்சுருந்தோம்னா சின்ன பாட்டில் கட்டிங்ஸு, அதாவது கிளை பதியத்துக்கு வைக்கிறோன்னா எரு இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எருவு. இப்போ இந்த செடி பாருங்கள், இது வந்து நம்ம நட்டுட்டு கொக்கோபீட்டில் நட்டுருக்குறோம். நட்டுட்டு மேலே வந்து ஒரு அரை ஸ்பூன் வெர்மி கம்போஸ்ட் போட்டு மண்புழு எருவை திருப்பி மேலே வந்து கொக்கோபீட் போட்டோம். நல்லா வளருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்ற வெர்மி கம்போஸ்ட் ஊறி வரும். தண்ணி ஊற்றும்போது அப்போ கீழே இறங்கும்போது அந்த தண்ணியெல்லாம் லிக்விடெல்லாம் இறங்க வரும்போது உங்களுக்கு அந்த கொக்கோபீட்லேருந்து சுற்றுறதுக்கு வேருக்கு நல்லது. ரூட் நல்லா சுத்தம் சொல்கிறேன் நான். எல்லோ கலரும் ஒயிட் கலரும் சேர்த்து ஒரு கவர் செடியில் காமிச்சிருப்பேன், சாமந்தி செடி. அதுலேருந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து சின்ன இலை தான் பாருங்கள், அந்த முனையில் இருக்கிறது அதெல்லாம் இலை கிடையாது இல்லை. அதனால் பூவை வந்து நான் கட் பண்ணிட்டேன் இதோட இந்த அளவுக்கு. இந்த குச்சி வைக்கலாம்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் மொட்டாக இருக்கும்போது வச்சா ரொம்ப நல்லது. இது போல் வச்சா கூட பூ பெருசாகுது. வேர் பிடிச்சி வரும்போது இந்த பூலாம் பெருசாகிடுது 1 வீக் 10 டேஸ்க்குள்ளே. இது போல் நம்ம வச்சிருந்தோம். எப்போவுமே சாய்ச்சா போல் தான் கொஞ்சம் சாய்வாக வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, ரூட் சீக்கிரமாக பிடிக்கும். இது போல் வச்சுட்டு நீங்கள் கல் வைக்கணும் இங்கே பக்கத்தில், ரொம்ப நல்லது. சின்ன கல் வெயிட்டுக்கு வச்சா நல்லது. இதெல்லாம் கூட சாய்ச்சி தான் வச்சுருப்பேன் பாருங்கள். இந்த சாமந்திக்கெல்லாம் கூட லைட்டாக சாய்ச்சி தான் வச்சுருக்கிறேன். இது வந்து செம்பருத்தி கன்று கட் பண்ணிவிட்டு நம்ம இதுவும் பதியத்துக்கு வச்சுருக்கிறோம் பாருங்கள். பழுத்து போய் எல்லாம் கொட்டுது, அதுவே பழுத்து போய் கொட்டிடும் நம்ம எடுக்கலைன்னா கூட. சில டைமில் அப்படியே தான் இருக்கும், இலை கூட க்ரீன் கலரில், அது அப்படியே வேர் பிடிச்சி வளர ஆரம்பிச்சிடும். இது எத்தனை நாளைக்குன்னா 15 டேஸ் வரைக்கும் நல்லா வளர்கிறதுக்கு ஆகும் நாள். இது போல் மொட்டோடவும் பூவோடவும் வைக்கலாம். பாதி விரியும் போது பூ கட் பண்ணி கிளைய வைக்கலாம். அதே போல் மொட்டோட கூட நீங்கள் வைக்கலாம். ரொம்ப சின்ன மொட்டாக இருக்கும்போது அந்த பிரான்ச்சஸ் கட் பண்ணி வச்சுட்டா வேர் பிடிச்சி வரும். இந்த வீடியோவில் தான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.